ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கொழுக்கட்டை ஸ்பெஷல். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். பிள்ளையார் சக்தி நாளைக்கு, ஸோ அதுக்கு தான் செய்ய போகிறோம். கணேசருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக இருக்கும். இந்த விநாயகரும் நான் வீட்டிலேயே செஞ்சது தான். வெறும் அரிசி மாவு, மஞ்சள் பொடி இதெல்லாம் வச்சு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸி. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான ஸ்பெஷல் ரெசிபி பால்கோவா கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தாளிச்ச கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பொடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, இல்லை இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம். நான் கடையில் உள்ள ஈஸ்டர்ன் பிராண்ட் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 2 கப் எடுத்திருக்கோம். 2 கப் அரிசி மாவுக்கு 2.25 கப் நல்லா கொதிக்க தண்ணி வேணும். முதல்ல நான் ஒரு 1.25 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அப்புறம் மீதி இருக்கிறத கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ண வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த சுடு தண்ணியை ஊற்றி நல்லா வரமாவு இல்லாத மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. எல்லா மாவும் சேர்ந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிசுப்பாக ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு மாவு பிரிஞ்சு வராமல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கைட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறது. 1-2 டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஆயிலை விட நெய் சேர்த்தா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். அப்புறம் கைட்டு இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு பூரி மாவு, சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி கெட்டியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். ரொம்ப லூஸாகிடாமல் ஓரளவுக்கு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு துணி பக்கத்தில் வச்சு மூடி வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து உருட்டுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு கையில் நல்லா உருட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா உருட்ட வரும். பாருங்கள், நல்ல குட்டி பால்ஸாக கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் குட்டி பால்ஸாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி மணி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். இதில் நம்ம 3 விதமான ரெசிபி செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றும் மணியாக விரிசல் இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை கூட இதில் செய்யலாம். பாருங்கள், சுற்றி விரிசல் விடாமல் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொன்ன அளவில் போடுங்க, கரெக்டாக வரும். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுட்டு மேலே ஸ்டீமர் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டைகளும் இதில் மணி கொழுக்கட்டைகளும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. சூப்பரான இந்த மாதிரி மணியான கொழுக்கட்டைகள் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் நம்ம செய்யலாம். இப்போ நம்ம இன்றைக்கி ஸ்பெஷல் பார்க்க போகிறது பால்கோவா கொழுக்கட்டை. முதல்ல ஒரு கடாயில், கொஞ்சம் அகலமான கடாயாக அடிக்கனம் உள்ளதாக எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். நல்ல கொழுப்பு உள்ள பால் எடுத்திருக்கேன். பால் சூடாகட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான். இதை கொஞ்சமாக நார்மலான பாலில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி லிக்விடாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக சூப்பராக டேஸ்ட்டாக வரும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் பக்கத்தில் இருந்து கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். பால் ஒரு 1.5 கிளாஸாக வற்றி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நான் கால் கப்பாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மொத்தம் நமக்கு 1/2 கப் சுகர் தேவைப்படும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 கப் சுகர் சேர்த்து அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பால் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா லிக்விடாக கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா அது சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல கெட்டியான ஒரு மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சர் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக அரிசி மாவை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே டெக்ஸ்சர் தெரியும். அடுத்த ஸ்டேஜாக உங்களுக்கு நல்ல திக்காக வருது. பாருங்கள், கரண்டியில் இந்த மாதிரி 2ஆக பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மணி கொழுக்கட்டைகளை இந்த மாதிரி ஃபோக் வச்சோ இல்லைனா ஒரு கத்தி வச்சோ லைட்டாக குத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சுற்றி வர ஆடைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதோட சேர்ந்து செட் ஆயிரும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வைங்க போதும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த கொழுக்கட்டை எல்லாமே அந்த பால்கோவா மிக்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடுக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா சேர்ந்து வரணும். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 5 நிமிஷம் தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துருச்சு. நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால சீக்கிரமாக திக்காகவும் ஆகிடும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு நெய் ஊற்றி ஒரு தாளிப்பு போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக நான் பாதாம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சூட்லேயே அது நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ இதை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பால்கோவா கொழுக்கட்டையில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குன்னு. இதை நீங்கள் அப்படியே அந்த பால்கோவோடு சேர்த்து கொழுக்கட்டையை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. எங்கள் வீட்டில் செஞ்ச உடனே காலி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்து பொடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுவும் காரசாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற மணி கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பொடி கொள்ளு பொடி, கொள்ளில் செஞ்ச இட்லி பொடி தான் நான் அதில் சேர்க்குறேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொடி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணுன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பொடி கொழுக்கட்டையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அடுத்து வந்து தாளிச்ச கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகா, இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற மணி கொழுக்கட்டைகளை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த காரம் எல்லாமே அதில் இறங்கும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. 1 கப் மணி கொழுக்கட்டைக்கு 1/4 கப் தேங்காய் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த 3 விதமான கொழுக்கட்டைகளுமே கிட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் டெக்ஸ்டரே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த 3ஐயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த விநாயகர் செய்கிறது பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் தாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி போன வருஷம் சாக்லேட் கொழுக்கட்டை, அப்புறம் பிடி கொழுக்கட்டை அரிசி மாவு இல்லாமல், அப்புறம் பால் கொழுக்கட்டை, கூழ் கொழுக்கட்டைன்னு கூட சொல்லலாம். இந்த எல்லா ரெசிபியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பால்கோவா கொழுக்கட்டையை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. திரும்ப திரும்ப எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.